வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுடைய வாக்கு சோழி பிரசனம். ரிஷபராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த 2026 நம்ம நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு எப்படிப்பட்ட வாக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நேற்றைய தினம் நம்ம மேசராசிக்கு போட்டோம். அன்பு உறவுகள் ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சோழி பிரசன்னத்துல எங்களுக்கு ஒரு வாக்கு முருகப்பெருமான் சொல்வதாக நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த சோழி பிரசனம் ஒரு புதுமையா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கியா, நம்பிக்கை வருதுங்கய்யா அப்படின்னு ரொம்ப பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இது போல நீங்க வீடியோ கொடுத்துட்டே இருங்கய்யா, நாங்க அந்த நல்ல செய்தியை கேட்டு எங்களுக்கு நல்லது நடந்துருமையா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகனுடைய ஆசியால. சரி அன்பர்களே, ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இந்த பிரசன்ன வாக்குல முருகப்பெருமானுடைய வாக்கு, திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய பிள்ளை, ஆதிபராசக்தியுடைய பிள்ளை தானே முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாம் பிள்ளை. அப்படிப்பட்ட ஆதிபராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால முருகப்பெருமானுடைய வாக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்து அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அன்பு உறவுகளே, நல்லது நடக்கும். பார்க்கலாமா? ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு முருகப்பெருமானுடைய வாக்கு. முதல் வாக்கு ரிஷபராசியில் பிறந்த, அதாவது கிருத்திய நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களும், மிருகஷிர நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள், ரிஷபராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு முருகப்பெருமானுடைய முதல் வாக்கு, முருகா முருகா முருகா, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு நல்ல வாக்கா இருக்கணும். திருமண விஷயத்துல தடை இருக்கா, அந்த தடை விலகும், நம்பிக்கையோடு இருக்கலாம். முருகப்பெருமான் இடத்தில் முருகனுடைய பக்தர்களாக விரதம் இருந்து முருகப்பெருமானை பார்க்கும் போதெல்லாம், என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல முருகா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல முருகா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம், அப்படி வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் போய், அப்படிப்பட்ட வேண்டுதல் நடக்க போகுது, நிறைவேற போகுது அப்படின்னு கொடுக்குறார். என்னங்க ரிஷபராசிக்கு பொதுவாக எல்லோருக்கும் நடக்குமா? நடக்காது. கோடிக்கணக்கான பேர் இருக்கும். ஆனால் இந்த மெசேஜ் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு தானே போகும், முருகனுடைய பக்தர்களுக்கு போகும். இந்த வீடியோ பார்க்கும்போது முருகனுடைய வாக்கு உங்களுக்கு பலிதமாகும். அப்ப திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வயசுக்கு திருமணத்துக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்க போது முருகன் அருள் கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்துட்டார். சரி, அடுத்து முருகா உன்னுடைய வாக்கு ரிஷபராசியில் பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு 2வது வாக்கு என்ன? தொழில். நீண்ட நாளாக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? முருகப்பெருமான் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்குறீங்களா? நீங்க உங்களுக்கு நடக்கும். இதன் மூலமாக முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், வரும், உங்களை தேடி வரும். ரொம்ப வாட்டி முருகப்பெருமான்கிட்ட போய் கேட்டிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்கு முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு, வேலை வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாள் போராட்டம் வெற்றி தரக்கூடிய நாள் விரைவில். சரி, ரிஷபராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு முருகனுடைய 3வது வாக்கு, திருமணமாயி ஒரு யுத்த பிரச்சனையில, ஒரு கசப்பு தன்மையில, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க காலகட்டத்தில், என் கணவன் என்னை கூப்பிட மாட்டாரா, என் மனைவி என்னை கூப்பிட மாட்டாங்களா, 2 பேரும் ஒன்று சேர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு, என் கணவர் மாறணும், என் கணவருடைய குணம் மாறணும், என் மனைவியுடைய குணம் மாறணும்னு சொல்லி யாரெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சேலோ, நீங்க ஒன்று சேரக்கூடிய காலம் விரைவில் முருகப்பெருமான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கார்.
குடும்பத்தை சிறப்பா சந்தோஷமா நடத்துவீங்க. அதுக்கு முருகப்பெருமான் அருள்பாலி உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. நீ கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான காலம் நேரம் வந்தாச்சு. முருகனுடைய ஆசையால அது நடக்கும். சரி முருகா, உன் பிள்ளைங்களுக்கு அடுத்து வாக்கு. எதிரிகளுடைய தொல்லை, உடல் பிணி, இதுக்காக நீங்க வேண்டுதல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர்களா நீங்க, உங்களுக்கு என்ன வாக்கு வந்திருக்கு தெரியுமா? இனி எதிரிகளை கண்டு பயப்படாத, உங்ககிட்ட வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன். உடல் பிணிக்காக என்கிட்ட வந்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீ உடல் பிணி தீரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களோ குறையும். என்கிட்ட வாங்க, என்னுடைய திருநீர், அபிஷேக திருநீரை கொஞ்சம் வாயில போட்டுக்கிறீங்க போதும், அதே மருந்தா உங்களுக்கு இனிமே உடல் பிணி தீரும். நான் கொடுக்கக்கூடிய திருநீர் பிரசாதம் மருந்தாக மாறும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அபிஷேக திருநீர் கதை கொண்டு வந்து எடுத்து வாயில வச்சுக்கிறீங்க. ஏன்னா முருகப்பெருமான் சொல்றாரு, அவருடைய வாக்கு உண்மையா இருக்கும், நல்லது நடக்கும். முருகா, உன் பிள்ளைங்களுக்கு அடுத்த வாக்கு. ரிஷபராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு அடுத்த வாக்கு. மறுபடியும் அதை திருப்பி சொல்றார், ஸ்ட்ராங்கா சொல்றார். தைரியமாக இருக்கலாம். முருகப்பெருமான இடத்துல எனக்கு பிணிகள், பிரச்சனைகள், தொல்லைகள், எதிரிகள் தொல்லைகள், நோய் தொல்லை, உடல் பிணி, மனப்பிணி இருக்குன்னு வேண்டிக்கிட்டீங்களா, உங்களுக்கு தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு தான் வரும், எல்லோருக்கும் போகாது அன்பு உறவுகள். யாருக்கு பிரச்சனை, யாரெல்லாம் முருகப்பெருமான் வேண்டி பிரார்த்தனை பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வரும். நீங்க பாருங்களேன், பார்க்கும்போது ரொம்ப பேர் சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா, இந்த பிரச்சனை தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னான். நம்ம மேசராசிக்கு போட்ட வீடியோவில் பார்த்து, முருகா ஏதாவது வழிபாடு சொல்லு முருகா, உன் பிள்ளைங்க இது போல இயக்கத்துல இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க, கஷ்டங்கள் இருக்காங்க. ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தினைமாவு தீபம் ஏற்றி செவ்வரளி பூ மலர்களால் அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிணிகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு வாக்கு வந்துரு. முருகப்பெருமான நாடி வாங்க, முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு வாங்க. ஒருபோதும் கைவிட மாட்டார் முருகப்பெருமான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிகள், பிரச்சனைகள், கவலைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சோதிக்கிறதுல வல்லவன் தான், ஆனா சோதிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களை கைவிட மாட்டான். ஏன்னா ஒரு சாதம் வேகணும் அப்படின்னா அந்த தண்ணீர் கொதிச்சுதான் சாதம் வேகும். அதே போல உங்களுடைய கஷ்டம் தீர போதுன்னா ஒரு பிரச்சனைகள், யுத்தங்கள் வந்துதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்ப முருகப்பெருமான் அற்புதமான வழிபாடு கொடுத்திருக்காரு இல்லையா? உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், அந்த ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருக்கார் பக்தர்களுக்கு. இன்னும் எத்தனையோ பக்தர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளோடும் போறீங்க. அவங்களுக்கு சொன்ன வாக்கு என்னன்னா, 9 வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிறங்க. செண்பகப்பூ அல்லது செவ்வரளிப்பூ விசேஷம் தானே, செவ்வரளிப்பூ தான் நம்ம கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறங்க. தினைமாவு தீபம் ஏத்த மறக்காது, தொடர்ந்து தினைமாவு தீபம் ஏத்து முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிறேன். முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க, அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிறங்க. முருகப்பெருமான் ஆலமரம் போல் எத்தனை விழுதுகளையும் தாங்கக்கூடிய வல்லமை உண்டு. அதனால பிணியை தீர்க்கக்கூடிய மிக பிரம்மாண்ட நாயகன், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் முருகன். எத்தனையோ பேருக்கு வரங்களை அள்ளி கொடுத்திருக்கார், கேட்காமலே அள்ளி கொடுத்திருக்கார். கெட்ட பழக்கத்தில் உள்ளவர்களை நல்ல பழக்கத்துக்கு மாற்றி இன்னைக்கு முருகா அப்படின்னு திருநீரை நெற்றி நிறையாக பூசிக்கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்க முடியும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த நாயகன் முருகன். எத்தனையோ அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த முருகன் உங்களுக்கும் கொடுப்பார். அதுக்குதான் இந்த 9 வாரம் வழிபாடு கொடுத்திருக்காரு. தினைமாவு தீப வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யணும் அன்பு உறவுகளை. முருகப்பெருமானுடைய வாக்கு, முருகப்பெருமான் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி கமெண்ட் போடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளே. தொடர்ந்து முருகனுடைய வாக்கு பார்க்கலாமே.
முருகன் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. முருகப்பெருமானை நினைச்சு திருநீர் கொடுத்தாலே அந்த திருநீருக்கு 100% பலன் உண்டு. அவருடைய வாக்குன்னு சொல்லி நம்ம பக்தியோடு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகள், வாக்கு உங்களுக்கு சித்தியா? அன்பு உறவுகளே, நாளை மிதுனம் ராசிக்கு முருகப்பெருமானுடைய வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.